அடுத்ததாக இன்னொரு சகோதரி கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. உங்களோட பேரை குறிப்பிடல, ஆனா மிஸ்ஸஸ் மரிக்கார் என்று இருக்குது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, கதிரையில் தொழும்போது நெற்றியை இன்னொரு ஸ்டூலில் வைத்து தொழ முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இயலாத நிலையில, நின்று கொண்டு தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து தொழுறாங்க. அப்படி உட்கார்ந்து தொழும்போது தரையில போய் நாங்க சுஜூத் செய்யணுமா, அல்லது சுஜூத் செய்வதற்காக வேண்டிய ஒரு ஸ்டூல் ஒன்று முன்னாடி வச்சு அந்த ஸ்டூல்ல தலையை வெட்டி சுஜூத் செஞ்சு கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. முதலாவதாக உட்கார்ந்து தொழுகிறது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அது நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில 1117வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் பி பவாசிரு, எனக்கு அந்த மூல வியாதி இருந்தது. இந்த காலத்துல இருந்து அந்த வியாதி இருந்திருக்குது, மூல வியாதி இருந்தது. ஃபஸஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸலாத், நான் தொழுகை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், நான் எப்படி தொழுது கொள்ளலாம் என்று கேட்டேன். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லி காயிமன், நீங்க நின்று கொண்டு தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, உங்களுக்கு முடியாவிட்டால் ஃபகாயிதன், உட்கார்ந்து கொண்டு தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, அதுவும் உங்களுக்கு முடியாவிட்டால் ஃபஅலா ஜன்பின், நீங்கள் படுத்தவாறு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியில வருகிறது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, பொதுவாக தொழுவும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன கட்டளையிடுகிறான், கூமு லில்லாஹி கானிதீன், பயபக்தியுடன் பணிவுடன் நின்று தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் நின்று தொழுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அசலான அடிப்படை என்னன்னு சொன்னா, ஒருவர் நின்று கொண்டுதான் தொழணும். அதே நேரத்துல இந்த செய்தியில மூல வியாதி என்று சொன்ன நபி தோழருக்கு கூட ரசூலுல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றாங்கடா, சல்லி காயிமன், நின்று கொண்டு தொழுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா முடியாவிட்டால் ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், முடியாட்டி நீங்க உட்கார்ந்து தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, உட்கார்ந்தும் தொழ முடியாட்டி ஃபஅலா ஜன்பின், படுத்தவாறு கூட நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நின்று கொண்டு தொழுவதுதான் அசலான அடிப்படை. அது முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் ஒருவருக்கு உட்கார்ந்து கொண்டு தொழலாம். உட்கார்ந்து கொண்டும் தொழுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றால் படுத்த நிலையிலும் தொழலாம். அப்ப நின்று கொண்டு தொழும் போது நாங்க எப்படி அசைவுகள், அங்க அவயவங்களை அசைக்கணுமோ, தொழுகையில உள்ள ஒவ்வொரு நிலையிலும் நாங்க எப்படி தொழணுமோ அந்த நிலைப்பாடு நின்று கொண்டு தொழும் போது வரும். அது உட்கார்ந்து தொழும் போது வித்தியாசமா மாறும். அதே நேரத்துல படுத்து தொழும் போது இன்னும் வித்தியாசமா மாறும். ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கும் போது ருக்குவுக்கு போவதும் சுஜூதுக்கு போவதும், உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ருக்கு செய்வதும் சுஜூத் செய்வதும், படுத்து கொண்டிருக்கும் போது ருக்கு செய்வதும் சுஜூத் செய்வதும் என்பது வித்தியாசமாகுமா இல்லையா? வித்தியாசமாகும். இதுல இருந்து நாங்க என்ன விளங்கி கொள்றோம் என்றா, ஒருத்தர் இயலாத சூழ்நிலை, உடம்புக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தொழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் அடுத்து தொழுற அளவுக்கு கூட நாங்க போகலாம் என்றா, அந்த தொழுகையில் அசலான அசைவுகள், நிலைகள் மாற்றம் அடையக்கூடிய நிலையில் கூட நமக்கு தொழலாம் என்பது இந்த செய்தியில இருந்து நமக்கு விளங்குது. இந்த அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதுதான் நமக்கு கட்டளை இடுகிறான். 2வது அத்தியாயத்துல 286வது வசனத்துல அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுவான். சட்டத்தை போட்டு அதை செய்ய சொல்லுவான். செய்ய முடியலையா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சக்திக்கு மீறின ஒரு சிரமம் ஒரு ஆத்மாவுக்கு இல்லை. முடியமான அளவுக்கு நாங்க செய்யணும். அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்ல வேறொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்து, முடிஞ்ச அளவு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இறையச்சத்தோட ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய சொன்னா அந்த காரியத்தை முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் சொல்ற விதத்திலே நாங்க செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இறையச்சத்தோட நாங்க அதை அசலான வடிவத்துல செய்யணும். முடியலையா, சக்திக்கு மீறுதா, அதுல அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான்ட்டான். அப்ப எது அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டானோ அதுல நாங்க மெனக்கெட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அசலான வடிவத்திலே தான் செய்யணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதுவும் தரையில தான் உட்காரணும் சில பேர் சொல்லுவாங்க. தரையில் உட்கார்ந்து தொழணும், கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன, சுஜூத் செய்யும் போது தரையில உங்களை நெத்தி படணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு செய்தியும் வரல. பொதுவா சுஜூதுக்குரிய அடிப்படையான அசல்ல 7 உறுப்புகள் தரையில படணும். ஆனா முடியாத நிலைக்கு அல்லாஹ் தஆலா அதுல குத்தம் பிடிக்க மாட்டான். அதான் நாங்க இந்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்து விளங்குறோம். அப்ப தரையில நாங்க தலையை வச்சுதான் சுஜூத் செய்யணும் என்று ஒருவர் எதிர்பார்க்கிறதா இருந்தா, படுத்துக்கொண்டு தொழக்கூடியவர் எப்படி அதை செய்யலாம்? ருக்கு செய்யும் போது ஒரு அசலான வடிவம் ஒன்று இருந்துச்சு, அதை படுத்துக்கொண்டு தொழுபவர் எப்படி செய்யலாம்? செய்ய முடியாது. அதனால உட்கார்ந்து தொழுவது கூட தரையில உட்கார்ந்துதான் தொழணும் என்று சில பேர் சொல்வதும்
ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை. உட்கார்ந்து தொழ சொன்னாங்க, அது தரையிலையோ அல்லது கதிரையிலையோ எந்த இடத்துலயோ உட்கார்ந்து தொழலாம். நிற்க முடியாத நிலையில உட்கார்ந்து தொழுவதுதான் அது குறிக்குது. எனவே உட்கார்ந்து தொழும் போது நாங்க ஒரு கதிரையில உட்கார்ந்து தொழுறோம், இப்ப தரையில போய் சுஜூத் செஞ்சுதான் நாங்க வரணுமா என்று கேட்டா, அதுக்கு சில பேர் சொல்றாங்க கதிரையில கூட நீங்க உட்கார்ந்து தொழலாம், ஆனா சுஜூத் செய்யும் போது தரையில சுஜூத் செஞ்சு திரும்ப வந்து கதிரையில உட்காருங்கன்றாங்க. அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல. இது ஒரு சலுகையாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம். எது நமக்கு சலுகையாக வழங்கப்படுகிறதோ, சலுகையாக வழங்கப்பட்ட உள்ள மீண்டும் அந்த ஏற்கனவே உள்ள கஷ்டத்தை செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு விதிப்பானா? அதை திணிப்பானா? திணிக்க மாட்டான். ஏன்னா முடியாவிட்டால் உட்காருங்கன்றாங்க. ஏற்கனவே நிற்க முடியாது உட்கார்ந்து தொழுறோம், உட்கார முடியாது படுத்து தொழுறோம் என்றா திரும்ப ஏற்கனவே அந்த தொழுகையில் உள்ள எல்லா அசலியத்தையும் பின்பற்றியே ஆகணும் என்று சொல்லி ஒருவர் நிர்பந்திக்கலாமா? சலுகையை பயன்படுத்துறோம் முடியாத சூழ்நிலையில, செய்ய இயலாத சூழ்நிலையில. எப்ப இயலாத சூழ்நிலையில ஒன்றை செய்கிறோமோ அப்போது அந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த அசலான அடிப்படைக்கு மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அப்ப உட்கார்ந்து தொழலாம் என்று நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு நம்முடைய பலவீனத்தை பொறுத்து என்று சொன்னால், அந்த நேரத்துல நாங்க சுஜூத் செய்வதற்கு எந்த அளவுக்கு சுஜூத் செய்வதற்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிந்து கொண்டால் போதும். தரையில போயிட்டு சுஜூத் செஞ்சுட்டு வர முடியும் என்றால் தரையில போயிட்டு சுஜூத் செஞ்சுட்டு வரலாம். இல்ல முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சுதான் சுஜூத் செய்யலாம், அதை தாண்டி தரை வர காட்டிலும் போக முடியாது என்று ஒருவர் முடிவெடுத்தால் அந்த அளவுல அவர் செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு நபருக்குரிய ஒரு சலுகையாக வழங்கப்பட்டு விட்டது. அந்தந்த நபர் தான் அவரவருடைய பலவீனத்தை வைத்து இதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, கதிரையில் உட்கார்ந்து ஸ்டூல்ல நீங்க தலையை வைக்கணும் என்றோ, அல்ல கதிரையில் உட்கார்ந்தாலும் தரைக்கு தலையை கொண்டு போக வேண்டும் என்றோ, அல்லது நீங்க உட்கார்ந்து தொழுந்தாலும் நிக்கிற நிலையில நின்றுட்டு சுஜூத் செய்யும் போது மட்டும் உட்காருங்க என்றோ, நமக்கு அதுக்கு இதுதான் செய்யணும் என்று வழிகாட்ட முடியாது. ஏன்னா அவருடைய சக்திக்கு உட்பட்டு அந்த சலுகையை பயன்படுத்தக்கூடியவர் அவருடைய சக்திக்கு உட்பட்டு அவர் செய்த காரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வாசலை திறந்து விட்ட காரணத்தினால் ஸ்டூல்ல தான் சுஜூத் செய்யணும் என்றது இல்லை. இல்ல உங்களுக்கு ஸ்டூல் ஒன்றை முன்னுக்கு வச்சு தலையை வச்சா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று கருதுவீர்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். இல்ல நீங்க அப்படி ஸ்டூல் வைக்காம கொஞ்சம் லேசா நான் முன்னாடி போய் சுஜூதுக்குரிய அந்த அசைவை நான் செய்து கொண்டால் போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் உங்களோட சக்தி என்று சொன்னால் அந்த அளவிலும் செய்து கொள்ளலாம். இல்ல சுஜூதுக்காக வேண்டி நான் கீழே போய் வரலாம், தொடர்ச்சியாக நான் உட்கார்ந்து கொண்டே அல்லது நின்று கொண்டே இருப்பதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு ஒருத்தர் முடிவெடுத்தார், அவர் தரையில சுஜூத் செஞ்சு கூட வரலாம். அது அவர் பலவீனத்துக்கு உட்பட்டவர் தன்னுடைய பலவீனத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்ள வேண்டுமே தவிர, இப்படிதான் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு சலுகை விஷயத்தில் நமக்கு நிர்பந்தங்களை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் அந்த குறித்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். எனவே ஒருவர் முடிந்த அளவு நின்று தொழணும், முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழலாம். அது கதிரையிலும் உட்கார்ந்து தொழலாம், தரையிலும் உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழுபவர் சுஜூதுக்காக ஸ்டூல்ல தான் வைக்கணும் என்றதில்லை. அவர் முடிந்தால் ஸ்டூல்ல சஜதா செய்யலாம், முடிந்தால் தரையிலும் சஜதா செய்யலாம், முடிந்தால் கொஞ்சம் முன்னாடி சென்று சுஜூத் செய்வதின் நிலையில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு கூட அவர் அந்த சுஜூதை செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த கேள்விக்கான ஒரு மார்க்க ரீதியான ஒரு பதிலாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே அதுதான் அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.